கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் பார்க்கின்ற வேளையில் தாகத்துக்கு தேவன் தண்ணீர் கொடுத்தார். கசந்த மாறாவை இனிப்பான மதுரமான தண்ணீராய் கொடுத்தார். ஆனாலும் கூட அவர்களுக்கு இன்னொரு காரியம் இருந்தது. அவர்களுக்கு பசி எடுத்தது. சுமார் 6 லட்சம் புருஷர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். பெண்களையும் சேர்த்து பிள்ளைகளையும் சேர்த்தால் எவ்வளோ இருந்திருப்பாருங்க பாருங்கள். அந்த இடத்துல அவர்களுக்கு எகிப்து தேசத்தில் எல்லாம் கிடச்சிது. அவங்க ஒரு இடத்துல செய்யும் பொழுது நாங்கள் விலைக்கரையம் என்றே எல்லாத்தையும் ஃப்ரீயாக வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும்? வனாந்தரத்தில் இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லர். அவர் நினைத்தது தடைப்படாது என்று வேத வசனங்களிலே பார்க்கிறோம். அந்த நேரத்தில் மோசையை பார்த்து சொன்னார், நீ கவலைப்படாத, அவர்களுக்கு நான் நிச்சயமாக எல்லா காரியத்தையும் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னதுபடியே காலையில் வானத்திலிருந்து மன்னா வந்தது. அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதான் கானானுக்கு போகிற வரைக்கும் அவர்களுக்கு தேவன் இந்த மன்னாவை வருஷிக்க பண்ணினார். அந்த வானத்திலிருந்து வந்த மன்னா இன்றைக்கு பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து வந்தால் இயேசு தான் நமக்கு மன்னாவாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். நமக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை பற்றி விசுவாசிக்க வேண்டும். பற்றி கொண்டு அவருக்கு கொடுக்குவான்னு சொன்னால் நம்முடைய அனுதின மன்னா தேவனிடத்திலிருந்து தடையில்லாமல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு கூட அவர்கள் ஒரு காலகட்டத்தில், ஐயோ எங்களுக்கு வெறும் இதை சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு போர் அடிச்சிருச்சே, வெறும் இனிப்பான காரியத்தை சாப்பிட்றோமே, எங்களுக்கு எகிப்தில் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் இருந்தது, வெங்காயம் இருந்தது, பிள்ளை பூண்டு இருந்தது, இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிது, ஆனால் இங்கே எங்களுக்கு இறைச்சி கிடைக்கவில்லையே என்று சொன்னார்கள். தேவன் அதையும் சந்தித்தார். அவருடைய தேவைக்கான இறைச்சியை கொடுத்தார். 11ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம்னு சொன்னால் அந்த இடத்துல தேவன் செய்ததான மகத்துவமான ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அதை படிக்கிறேன். 11ஆம் அதிகாரத்தில் 11:11, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடைத்து வந்தது. பாருங்கள், இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த காடைகள்லாம் எப்போ முட்டை போட்டது, எப்போ குஞ்சு பொரித்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய காற்று ஒன்று கீழ்த்திசையிலிருந்து புறப்பட்டு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரைமேல் 2 முழ உயரத்துக்கு விழுந்து கிடந்ததாம். இது பாருங்கள், இது யோசித்து பார்க்கவே முடியல. நம்முடைய மனதுக்கு மூளைக்கு அது அன்காம்ப்ரிமென்சிவ் இதுவாக காணப்படுகிறது. அதை நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. இந்த பக்கம் ஒரு பிரயாணம்னாக்கா அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது, எத்தனையோ மைல் என்று சொல்கிறாள். அதை போல் அப்படியே விழுந்து அடித்துக்கிட்டு இந்த உயிரோடு இருக்குது, செத்ததை சாப்பிடக்கூடாது, அந்த உயிரோடு இருக்கிறதை அவர்கள் எடுத்து அடித்து புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறவர். அவர் அதே போல் காடைகளை கொடுக்கிறவர். ஆகவே இந்த இஸ்ரவேல் மக்கள் அவரை சோதித்து பார்த்தார்கள். அவருடைய இருதயம் கடினப்பட்டதாய் காணப்படுகிறது. வனாந்தரத்தில் சோதனை அவர்கள் ஈடுபட்டது என்று வசனத்தில் சங்கீதக்காரங்களில் சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராயிருக்கார். அற்புதங்களை கொடுக்கக்கூடியவராயிருக்கார். ஒரே ஒரு காரியம், பிலீவ். அவரிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு மன நிறைவாக எல்லா காரியங்களும் கிடைக்கும். அற்புதமாக நீங்கள் உங்களுடைய தேவைகள் சந்திக்கணும். அவருடைய பெயரே ஹீ இஸ் ஆல் ப்ரொவைடர். எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சகலத்தையும் நமக்கு கொடுக்கிற தேவன் இருக்கிறபடினாலே அவரை துதிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஆண்டவரே நேரங்களில் ஆண்டவரைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் அந்த இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் பேரை நீங்கள் ஆண்டவரே போஷித்தீங்களே, அதே தேவன் இன்றைக்கும் எங்களையும் போஷிக்கிறவராக இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துறீங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை திருப்தியாக்குவாராக. ஆமேன்.